Hello everyone. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சர்க்யூட் தியரி ரிலேட்டடான கேட் கொஸ்டின் டிஆர்பி ஐஏஎஸ் அந்த மோஸ்ட்லி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். சரி, இதே மாதிரி மற்ற சப்ஜெக்டும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 1. If the 12 ohm resistor draws a current of 1 ampere shown in figure, the value of R resistance is 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த சர்க்யூட்டு. 4 ohm, 6 ohm, 8 ohm, 18 ohm. இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும் ஆன்சர். என்னன்னா இப்போ இந்த சர்க்யூட்ல 12 ohm ரெசிஸ்டர்ல போகிற கரண்ட் 1 ஆம்பியர். அப்போனா அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரி, இந்த மாதிரி ப்ராப்ளம் எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா சரி, இதுக்கு நம்மளுக்கு என்ன அடிப்படையான விஷயம் தெரிஞ்சிருக்கணும்னா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா தெரிஞ்சிருக்கணும், கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா, ஓம்ஸ் லா, இந்த 3 லா தெரிஞ்சதுன்னா போதும் இந்த ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரி, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கவனிங்க, உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு நோட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, மோர் தேன் 2 சர்க்யூட் எலமெண்ட் மீட்டிங் பாயிண்ட் என்ன சொல்லுவோம்னா நோட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா 2 ஆம்பியர் கரண்ட் உள்ள வருது, அதில் 1 ஆம்பியர் வெளியில் போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ ஆம்பியர் இருக்கும்? 1 ஆம்பியர் இருக்கு இல்லையா, அந்த 1 ஆம்பியர் இந்த ரெசிஸ்டர் வழியாக தான் போயாகணும். அப்போ இந்த நோடுக்கு கேசிஎல் யூஸ் பண்ணோம்னா 1 ஆம்பியர் இங்கே போயிடும், 1 ஆம்பியர் கரண்ட் இந்த ரெசிஸ்டரில் போயிடும். சரி, இப்போ கவனிங்க, இப்போ ஓம்ஸ் லா பிரகாரம் 1 ஆம்பியர் கரண்ட்டு 12 ஓமில் போகும்போது என்ன ட்ராப் வரும் நம்மளுக்கு? V = I × R. அப்போது என்ன ட்ராப்னா 1 × 12 ஓம் எவ்வளோ கிடைக்குன்னா 12 வோல்ட் கிடைக்கும். கரண்ட் எங்கே உள்ளே போகுதோ அங்கே ப்ளஸ்ஸும், கரண்ட் எந்த இடத்துல ரெசிஸ்டரில் வெளில வருதோ அங்கே மைனஸும் நீங்கள் மார்க் பண்ணணும். அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் 12 ஓம் வந்து 12 வோல்ட். இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன அப்ளை பண்ணணும்னா கேவிஎல், கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன லூப் மட்டும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த லூப் ABCD. ஏன்னா இதில் தான் அந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறங்காட்டி நான் இந்த லூப் மட்டும் நான் எடுத்துட்டேன். அப்போ இந்த லூப் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு இப்போ வேணாம். சரி, இந்த லூப்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை கேவிஎல். அப்ளை கேவிஎல் இன் லூப் ABCDA. கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் என்ன சொல்லுது? In a closed loop or in a mesh, sum of potential drop = sum of potential rise. அப்போ பார்த்தீங்கன்னா sum of potential drop = sum of potential rise. இந்த கேவிஎல் எழுதிக்கங்க. நம்ம கரண்ட் டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் அசியூம் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ பாருங்கள், A to B என்ன கரண்ட் போகுது? 1 ஆம்பியர். அது என்ன ரெசிஸ்டரில் போகுது? 6 ஓம். அப்போ என்ன ட்ராப் இருக்கும்? 1 × R. நெக்ஸ்ட் B to C, ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு கரண்ட் போகுது. அப்படின்னா ஹை டு லோ அப்படின்னா பொட்டன்ஷியல் ட்ராப். அப்போ இந்த 6 வோல்ட்டு இந்த பொட்டன்ஷியல் ட்ராப்பு கீழே தான் எழுதணும். = C to D, இங்கே ரெசிஸ்டரே இல்லை, அதனால் ட்ராப் இருக்காது. நெக்ஸ்ட் D to A, என்ன ட்ராப் இருக்குது? கரண்ட் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போகுது. பாருங்கள், நெகட்டிவ் டு பாசிட்டிவ், அப்படின்னா ரைஸ், பொட்டன்ஷியல் ரைஸ். அதனால் இந்த 12 வோல்ட்டு இங்கே எழுதுங்க. அப்போ R × 1 ஓம் எவ்வளோ? R. அப்போ R + 6 = 12. +6 அந்தல போனால் -6. R = 6 ஓம். அப்போ ஆன்சர் என்னென்னா R = 6 ஓம், ஆப்ஷன் B. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிக்கிற ஆன்சர். தேங்க்யூ.